முதலமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் ஒரு பெரிய இணக்கமான கொள்கை முடிவுகள் வந்ததில்லை. அது பராசக்தி ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவதாக தெரியுது. அதிமுக அதை எப்படி கருதும்? திமுகவுக்கு நேசக்கரம் காங்கிரஸ் வெளியேற்றினா போதும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி ஃபாலோ பண்ணுதுன்னா, இது கூட்டணியை ஏற்கனவே உறுதி செய்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை பார்க்க முடியுது. அப்போ அதிமுக கழட்டி விட தயாராக இருக்கா? அதனால தான் நான் முதல்ல இல்லை, அதிமுக அது இந்த தேர்தலுக்கு நடக்கும், இப்போ உடனடியாக நடந்துவிடும் என்பதற்கு பாஜகவும் தயாராக இருக்காது, திமுகவும் தயாராக இருக்காது. அதனால தான் நான் முதல்ல சொல்லும் பொழுது அதிமுக தோள்களில் ஏறி பாஜக முதலில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தேவைப்பட்டால் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒருவேளை இந்த தேர்தலிலேயே கலட்டி விடப்பட்டால் பாஜக திமுக ஒரு நேசக்கரம் நீட்டுவதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடிக்கு ஒரு ஊழல் புகாரை கவர்னர் இடத்துல கொடுக்கிறார். பாஜக சார்பில் அது ஒரு பெரிய அளவுக்கு முன் எடுத்ததாக தெரியல. அதனுடைய ஒரு மேல் நடவடிக்கைகளோ இல்லை அது ஒரு ஊடகங்களில் இப்போ பராசக்திக்கு கொடுக்குற விளம்பரம் என்ன, அதாவது அவர்கள் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என்ன, 4 லட்சம் கோடிக்கு ஊழல் புகார் கொடுத்ததுக்கு கவர்னர் இடத்துல கொடுக்கப்பட்டதற்கு கிடைச்ச ஒரு முக்கியத்துவம் என்ன, அது தெரியல. அது பெரிய அளவில் அது முக்கியத்துவம் படலை பாரதிய ஜனதா கட்சியால். ஏன்னா கவர்னர்கிட்ட கொடுத்தா அது உள்துறை அமைச்சகம், பிரதம அமைச்சர், மத்திய அரசாங்கம் அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். கடந்த காலங்களில் அப்போதைய பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை 2 ட்ரங்க் பெட்டியில் ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணார். ஃபைல் 1 டீட்டெயில்ஸை பகிரங்கப்பட்டு ஆளுநர்கிட்ட அந்த எவிடன்ஸோடு கொடுத்ததா சொன்னார். அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்றத விமர்சனமாக இருக்குது. அதான் சொல்கிறேன். ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்தது தேர்தல் நெருங்குகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஏதேனும் நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கிறதா தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை. அதே போல் ஜனநாயகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாளை உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கமான நடைமுறைகள் என்று பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட்டில் வருது. ஸோ மேட்டர் ஆஃப் 4 days or 5 days. அப்போ என்ன சொல்லிடுவாங்க, பெட்டர் யூ அப்ரோச் தி சென்னை ஹைகோர்ட் என்று க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் திரைப்படம் வர்றதாக இருந்தது, திடீர்னு தள்ளி வைக்கப்படுது. அப்போ ஏதோ ஒரு டீல் அங்கே, அல்லது விஜய்க்கு ஒரு சமிக்கை அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று தான் பார்க்கணும். அது அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சினிமாவுக்கானதாகவும் இருக்கலாம்.